ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விடியற்காலை சூரியன் கடலின் அடிவானத்தில் எட்டி பார்க்க அந்த பீச் ஹவுஸின் ஜன்னல் திரைகளை ஊடுருவி வெளிச்சம் உள்ளே நுழைந்தது. நேற்றிரவு நடந்த அந்த காதல் போரின் அடையாளமாக மெத்தை விரிப்புகள் கலைந்து சிதறி கிடந்தன. மீரா ஆதியின் மார்பில் ஒரு கொடி போல படர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆதி மெல்ல கண் விழித்தான். அவனது கைகள் இன்னும் மீராவின் இடையை இறுக்கமாக பற்றியிருந்தன. மீராவின் மேனையில் அங்கும் இங்குமாய் தெரிந்த அவனது பற்களின் சுவடுகள் நேற்றிரவு அவன் காட்டிய அந்த அசுரத்தனமான காதலை ஆதிக்கு நினைவூட்டின. ஆதி அவளை மெல்ல எழுப்பினான். மீரா தூக்க கலக்கத்தில் அவனது கழுத்தை கட்டிக்கொள்ள அவன் அப்படியே அவளை தூக்கிக் கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தான். மீரா அரைகுறை தூக்கத்தில் முனகலாக, ஆதி, என்ன பண்றீங்க? விடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு என்று அவள் கூற, ஆதி அவளை அந்த பிரம்மாண்டமான ஷவர் அடியில் நிறுத்தி, இங்க பாரு, தூங்குனதெல்லாம் போதும். நேற்று நைட் நடந்த அந்த சூடு இன்னும் என் உடம்புல குறையல. அது அணைக்க வேணாமா? வா, 2 பேரும் ஒன்னாவே குளிக்கலாம் என்று கூறியவன் அந்த ஷவரை திறந்துவிட ஜில்லென்ற தண்ணீர் அவர்கள் இருவர் மீதும் அருவியாக கொட்டியது. மீராவின் உடல் நனைந்து அவளது ஈரமான மேனி ஆதியின் கண்களுக்கு ஒரு தகிக்கும் விருந்தாக அமைந்தது. ஆதி லிக்விட் சோப்பை எடுத்து நுரை வரவழைத்து அவளது தோள்களிலும் முதுகிலும் மெல்ல தடவத் தொடங்கினான். அவனது கரடு முரடான கைகள் மீராவின் வலுவழுப்பான மேனியில் உராய்ந்த போது மீரா ஒரு சிலிர்ப்புடன் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். மீரா மூச்சிறைக்க, என்ன இது, குளிக்க வந்தமா இல்லை மறுபடியும் ஆரம்பிக்க போறோமா? உங்க பார்வையே சரியில்லை என்று அவள் கூற, ஆதி அவளது ஈரமான கூந்தலை ஒதுக்கி அவள் கழுத்தில் முகம் புதைத்தபடி, பின்ன என்னோட மீரா இப்படி நனைஞ்சு போய் என் முன்னாடி நிற்கும்போது இந்த ஆதி சும்மா இருப்பனா? நேற்று பெட்டில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்த, ஆனால் இப்போ இந்த தண்ணிக்கு நடுவில் உன்னை பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்க. நீ ஏண்டி இப்படி இருக்க? உன்னை பார்க்கும்போது உன்னை அப்படியே என்று கூறியவன் அவளை தூக்கி அந்த சுவரோடு சாய்த்தான். அவனது ஈரமான இதழ்கள் அவளது உதடுகளை ஆவேசமாக சுவைக்கத் தொடங்கின. தண்ணீரின் சத்தத்தையும் மீறி அவர்களின் மொத்த சத்தம் அந்த அறையை அதிர வைத்தது. தண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருக்க ஆதி மீண்டும் அவளுக்குள் ஒரு வேங்கை போல பாய்ந்தான். ஷவர் அடியில் நின்று கொண்டே அந்த தகிக்கும் காதலில் மீரா அவனது தோள்களை இறுக்கமாக பற்றி கொண்டாள். ஏ மீரா, என்ன? ஒன்றும் இல்லை மீரா, உனக்கு அந்த பயம்லாம் போயிருச்சுல்ல. இந்த ஆதி உனக்கு மட்டும்தான் புரிஞ்சிருச்சுலடி என்று ஆதி கேட்க, மீரா உச்சக்கட்ட இன்பத்தில் திணறிக்கொண்டே, ஆதி, நீங்க நிஜமாவே எனக்கு ஒரு போதையா மாறிட்டீங்க. எனக்கு தெரியும், இந்த மீரா விட்டு உங்களால எங்கேயும் போக முடியாதுன்னு. இந்த உலகமே அழிஞ்சாலும் உங்க அணைப்பில் இருக்கிற இந்த ஒரு நிமிஷம் எனக்கு போதும். இங்க பாருடி, இனிமே இந்த முகத்துல பயம் இருக்கக்கூடாது. என் காதலோட அடையாளம் மட்டும்தான் இருக்கணும் என்று சொல்லி அவளது கன்னத்தில் முத்தமிட்டான். அந்த குளியல் அறையின் ஷவர் அடியில் தண்ணீரின் சத்தத்தை விட அவர்களின் மூச்சின் வேகம் அதிகமாக இருந்தது. ஆதி மீராவை அந்த சுவரோடு சாய்த்து அவளது இதழ்களை ஆவேசமாக சுவைத்து கொண்டிருந்தான். மீரா அவனது ஈரமான தலைமுடியை கோதி அந்த தகிக்கும் சுகத்தில் திளைத்து கொண்டிருந்த வேளையில் வெளியே பெட்ரூமில் இருந்த ஆதியின் ஃபோன் விடாமல் அலறியது. ஆதி முதலில் அதை பொருட்படுத்தவில்லை. அவனது உலகம் இப்போது மீராவின் அந்த ஈரமான மேனியில் மட்டும்தான் சுற்றி கொண்டிருந்தது. ஆனால் ஃபோன் 5வது முறையாக அலறவும் அது விஸ்வாவாகத்தான் இருக்கும் என்று அவனது ஆழ்மனம் எச்சரித்தது. ஆதி ஒரு பெருமூச்சோடு மீராவை பிரிந்தான். அவளது நெற்றியில் ஒரு அழுத்திய முத்தத்தை கொடுத்துவிட்டு
டவலை சுற்றி கொண்டு வெளியே வந்து போனை எடுத்தான். அவன் எதிர்பார்த்தபடியே விஸ்வாதான். ஆதி குரலை சரி செய்து கொண்டு, டே விஸ்வா, என்ன மச்சான் சொல்லு. ஏண்டா, எங்கடா இருக்க? விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு ரூம்லேயே உன்னை காணோம். இங்கே எங்கேயுமே நீ இல்லை. எங்கே போயிட்ட? அது ஒன்றும் இல்லை மச்சான், நைட்டு தூக்கவில்லையா, அதான் பீச் ஹவுஸ் வரைக்கும் வந்தேன். இங்கேயே தூங்கிட்டேன். இன்னும் ஒரு 1/2 hourல வந்துடுவேண்டா என்று கூறிவிட்டு அவன் போனை வைத்ததும் மீரா உள்ளிருந்து மெல்ல வெளியே வந்தாள். அவளது முகத்தில் நேற்றைய அந்த தகிக்கும் இரவின் தழும்புகள் சிவந்து தெரிந்தன. ஆதி, ஃபோன்ல யாரு? விஸ்வாசாரா? ஆமா. ஏய், சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு, நம்ம உடனே போகணும் என்று ஆதி கூற மீராவின் முகம் சட்டென்று மாறியது. ஏய், என்னடியாச்சு? இப்பயே மூஞ்சி அப்படி போகுது? அது ஒன்றும் இல்லை. இப்போ சொல்ல போறியா இல்லையா? எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல. இதே மாதிரி உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு. ஆதி, உங்களுக்கு தோணலையா என்று மீரா கேட்க ஆதி அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அதே மாதிரி தோணாம இருக்கும். எனக்கும் தான் உன் கூடயே இருக்கணும்னு தோணுது. ஆனா என் உலகத்துல நிம்மதிங்கிறது ஒரு கனவு தான். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு இதை பத்தி விஸ்வா கிட்ட சொல்ல போறேன். எப்படியாச்சும் அவன்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என் பக்கத்துல இதே மாதிரி வச்சுப்பேன். நிஜமாவே விஸ்வா சார் கிட்ட சொல்ல போறீங்களா? ஆமாண்டி, சீக்கிரமே சொல்ல போறேன். ஒருவேளை அவரு ஓகே சொல்லனா என்று மீரா கேட்க ஆதி சட்டென்று அவன் கைகளால் மீராவின் வாயை மூடிக்கொண்டான். ஏண்டி, அவன் அப்படி சொன்னா உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இந்த ஆதியை விட்டு மீரா எங்கேயும் போக முடியாது. என் கூட தான் இருப்ப. நான் பார்த்துக்கிறேன். இப்போ சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பு, நம்ம சீக்கிரம் போகணும் என்று அவன் கூற இருவரும் தயாரானார்கள். மீரா தன் சேலையை உடுத்திக் கொள்ள ஆதி ஒரு கருப்பு நிற சட்டையை எடுத்து அணிந்து கொண்டான். இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். ஆதி காரை ஓட்டிச் செல்ல மீரா அவனது தோளில் சாய்ந்து வந்தாள். மேன்ஷனுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னதாகவே ஆதி காரை நிறுத்தினான். மீரா, இங்கே இறங்கோ. நேராக பின்வாசல் வழியா உள்ள போயிரு. ரம்யா கேட்டானா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கோ. நான் மெயின் கேட்டு வழியா வரேன் என்று ஆதி கூற மீரா இறங்க மனமில்லாமல் அவனது கையை பிடித்து கொண்டு, ஆதி பார்த்து, அந்த துப்பாக்கி சண்டை எல்லாத்தையும் விட எனக்கு உங்க உயிர் தான் முக்கியம், ஜாக்கிரதையா இருங்க என்று அவள் கூற ஆதி அவள் கையில் ஒரு முத்தமிட்டான். பயப்படாதடி, இந்த ஆதி அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏதோ பண்ண முடியாது. நீ பயப்படாம போ, நான் வரேன் என்று அவன் கூற மீரா காரில் இருந்து இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஒரு நிழலை போல மேன்ஷனின் பின்பக்க தோட்டம் வழியாக உள்ளே நழுவினாள். ஆதி ஒரு நிமிடம் அவளையே பார்த்துவிட்டு காரை சீறிக்கொண்டு மேன்ஷனின் பிரதான நுழைவாயிலை நோக்கி செலுத்தினான். அந்த தகிக்கும் இரவின் ரகசியங்கள் அவர்களுக்குள் மட்டுமே புதைந்து கிடக்க மீண்டும் ஒரு புதிய பகல் அவர்களது போராட்டத்தை தொடக்கியது. இப்படியே அந்த நாள் மெதுவாக நகரத் தொடங்கியது. மேன்ஷனின் அந்த பிரம்மாண்டமான ஹாலில் நள்ளிரவு அமைதி நிலவியது. காற்றில் மதுவின் வாசனையும் சிகரெட் புகையும் கலந்திருந்தது. ஆதி, விஸ்வா, அசோக் மூவரும் சோஃபாவில் அமர்ந்து மது கோப்பைகளுடன் இருந்தனர். ஆனால் ஆதியின் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த உற்சாகம் இன்று இல்லை. ஆதியின் முகம் ஒரு விதமான தவிப்பில் இருந்தது. அவன் அடிக்கடி விஸ்வாவின் முகத்தை பார்ப்பதும் அவன் எதையாவது கேட்க வரும்போது தலையை தாழ்த்திக் கொள்வதுமாக இருந்தான். அவனது மனதிற்குள் நேற்றிரவு மீராவுடன் அந்த பீச் ஹவுஸில் கழித்த
அந்த தகிக்கும் நொடிகள் நிழலாடின. அதே சமயம் தன் உயிருக்கும் மேலான நண்பன் விஸ்வாவிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்கிற தார்மீக போராட்டமும் அவனுக்குள் நடந்து கொண்டிருந்தது. ஆதி தனது மதுக்கோப்பையை இறுக்கமாக பற்றி கொண்டான். அவனது விரல்கள் நடுங்குவதை அசோக் கவனித்து விட்டான். அசோக் ஒரு தேர்ந்த வேட்டைக்காரனைப் போல ஆதியின் முகத்தில் ஓடும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் கூர்ந்து கவனித்தான். அசோக் குரலை தாழ்த்தி, "ஏண்டா ஆதி, என்னாச்சு உனக்கு? சரக்கு எதுவும் இல்லையோ போல. என்ன, வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கியே" என்று அவன் கேட்க ஆதி பதில் சொல்லவில்லை. விஸ்வாவை ஏறிட்டு பார்த்தான். விஸ்வா தனது கோப்பையை முடித்துவிட்டு எழத் தயாரானான். "டேய், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போகணும். நான் ரூமுக்கு போகிறேன். நீங்களும் சீக்கிரம் படுங்க" என்று கூறிவிட்டு விஸ்வா மெல்ல திரும்பி நடக்கத் தொடங்கினான். அவன் வாசலை நெருங்கும்போது ஆதிக்குள் ஏதோ ஒன்று முட்டியது. உண்மையை சொல்லாமல் அவனை அனுப்பினால் அந்த துரோக உணர்ச்சி தன்னை சாகடித்து விடும் என்று அவன் பயந்தான். மீராவின் விஷயத்தை அவனிடம் கூறிவிட வேண்டும் என்று ஆதி விஸ்வாவை அழைத்தான். "டேய் மச்சான், ஒரு நிமிஷம்" என்று ஆதியின் குரலை கேட்ட விஸ்வா வாசலில் அப்படியே நின்றான். மெல்ல திரும்பி ஆதியை பார்த்தான். அவனது கண்கள் கூர்மையாக இருந்தன. "என்னடா, ஏதாவது சொல்லணுமா?" என்று விஸ்வா கேட்க ஆதி எழுந்து நின்றான். அவனது இதயம் ஒரு போர் முரசை போல துடித்தது. அது அது வந்து மச்சான், உன்கிட்ட" என்று தொடங்கினான். விஸ்வா அவனது பதிலுக்காக அமைதியாக காத்திருந்தான். அந்த மௌனம் ஆதியை இன்னும் பயமுறுத்தியது. விஸ்வாவுக்கு தன்மேல் இருக்கும் அந்த அதீத நம்பிக்கையை சிதைக்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. மீராவை பற்றிய உண்மையை அவனிடம் சொன்னால் விஸ்வா தன்னை ஒரு துரோகியாக பார்ப்பானோ என்கிற அச்சம் அவனை உலுக்கியது. "என்னடா ஆதி, ஏதாவது சொல்லணுமா?" "இல்லடா, ஒன்றும் இல்லை. குட் நைட்" என்று ஆதி கூற விஸ்வா விசித்திரமாக ஒரு பார்வையை பார்த்துவிட்டு, "ஓகேடா, குட் நைட்" என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். விஸ்வா சென்ற பிறகு அசோக் ஆதிக்கு அருகில் வந்து அமர்ந்தான். அவனது கையை பலமாக பற்றி கொண்டான். "டே ஆதி, என்னடா ஆச்சு உனக்கு? நானும் கவனிக்கிறேன். விஸ்வா கிட்ட ஏதோ சொல்ல வர்ற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. என்னதாண்டா பிரச்சனை உனக்கு?" என்று அசோக் கேட்க ஆதி சோஃபாவில் அப்படியே சரிந்தான். அவனது கண்கள் லேசாக கலங்கின. ஒரு மாஃபியா அசுரனாக அவன் யாருக்கும் பயந்ததில்லை. ஆனால் இன்று தன் நண்பனின் அன்புக்கு முன்னால் அவன் ஒரு குழந்தையைப் போல தவித்தான். "ஆமாண்டா, அவன்கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு பார்க்குறேன். ஆனால் முடியல மச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஸ்வா என் மேலே உயிரை வச்சிருக்கான்டா. அவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியலடா. அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்ல வரும்போது எனக்கு அந்த தைரியமே இருக்க மாட்டேங்குது. அவன் கண்ணை பார்த்ததும் ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்குடா. நான் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற இந்த ரகசியம் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை சாவடிக்குதுடா" என்று ஆதி கூற அசோக் ஆதியின் தோளில் கை போட்டு தேற்றினான். "டே ஆதி, விஸ்வா உன் ஃப்ரெண்டு. அவன் உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பான்டா. நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத. அவங்கிட்ட தைரியமாக பேசு" என்று அசோக் கூற ஆதி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். விஸ்வா தன் அறைக்கு நடந்து கொண்டிருக்க அப்போது சமையலறையில் விளக்கு எறிவதைக் கண்டு அவன் அங்கே தனது பார்வையை திருப்பினான். மீரா தனியாக நின்று கொண்டு அங்கே இருந்த சில வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் நேற்றைய அந்த தகிக்கும் இரவின் நினைவுகள் ஒரு மெல்லிய புன்னகையாக தங்கியிருந்தன. அப்போது வாசலில் ஒரு நிழல் விழுவதைக் கண்டு திரும்பினாள். அங்கே விஸ்வா கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான். மீரா மெல்லிய அதிர்ச்சியுடன்
ஆனால் புன்னகையை மறைக்காமல், விஸ்வா சார், நீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா?" என்று அவள் கேட்க விஸ்வா பதில் சொல்லவில்லை. அவன் மெல்ல சமையலறைக்குள் நுழைந்தான். அவனது கண்கள் கூர்மையாக மீராவின் முகத்தை ஆராய்ந்தன. ஒரு மாஃபியா மூளையின் அந்த தீர்க்கமான பார்வை மீராவிற்கு ஒருவித அசௌகரியத்தை கொடுத்தது. "சார், என்ன அப்படி பார்க்குறீங்க? ஏதாச்சும் வேணுமா?" "இல்ல, எனக்கு ஒன்றும் வேணாம். ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" என்று விஸ்வா கேட்க மீரா ஒன்றும் புரியாமல், "என்ன சார், சொல்லுங்க" என்று மீரா தயக்கத்துடன் கோர, விஸ்வா அவளுக்கு மிக அருகில் வந்து நின்றான். அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை அரும்பியது. "மீரா, நேற்று நைட்டு நீ எங்க இருந்த?" என்று அவன் கேட்ட அந்த ஒற்றை கேள்வியில் மீராவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவளது கை நடுக்கத்தை மறைக்க சிங்க் ஓரத்தை பற்றி கொண்டாள். அவளது முகம் வெளுத்து போனது. "என்ன மீரா, அமைதியா இருக்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன். நேற்று நைட் எங்க இருந்த?" அது அது வந்து சார், ஆ, நான் ரூம்ல தான் இருந்தேன். தூங்கிட்டு இருந்தேன்" என்று மீரா சொன்ன அந்த பொய்யை கேட்டதும் விஸ்வா உரக்க சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு அதிகாரம் இருந்தது. விஸ்வா மீராவின் கண்களை ஊடுருவி பார்த்தபடி, "என்ன, என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? என்கிட்டயே போய் சொல்றியா? என் கண்ணுக்கும் காதுக்கும் தெரியாம இந்த மேன்ஷன்ல ஒரு எறும்பு கூட நுழைய முடியாது. நீ நேற்று நைட் இங்க இல்ல. ஆனா நீ எங்க இருந்தன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு" என்று அவன் கேட்க மீராவிற்கு தலை சுற்றியது. தான் எவ்வளவு ரகசியமாக இருந்தாலும் இந்த மாஃபியா மூளையிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை என்று அவள் தவித்தாள். விஸ்வாவின் அந்த வில்லத்தனமான பார்வை அவளை குற்றவாளியைப் போல உணர வைத்தது. "என்ன, அமைதியா இருக்க? நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். நான் என்ன அவ்வளோ முட்டாள்னு நினைச்சிட்டிங்களா? நீ நேத்து ஆதி கூட தான் இருந்தானே எனக்கு நல்லா தெரியும். நீயும் ஆதியும்" என்று விஸ்வா பாதியில் நிறுத்த மீராவிற்கு அதற்கு மேல் உண்மையை மறைக்க தைரியம் வரவில்லை. விஸ்வா ஆதியின் உயிர் நண்பன். அவனிடம் பொய் சொல்வது ஆதிக்கு செய்யும் துரோகம் என்று அவள் உணர்ந்தாள். மெல்ல தலையை குனிந்து கொண்டு தன் விரல்களை பிசைந்தபடி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். "ஆமா சார், நீங்க நினைக்கிறது உண்மைதான். நானும் ஆதி சாரும் ஒருத்தர் உண்மையா விரும்புகிறோம்" என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் விஸ்வா லேசாக சிரித்தான். அந்த சிரிப்பில் கோபம் இல்லை, ஒரு விதமான கர்வம் இருந்தது. மீரா கண்களில் ஒரு சிறு நீர்த்துளியுடன், "சாரி சார், உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. உங்ககிட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. ஆதி சார் ரொம்ப பாவம். அவரை தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியலையேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் துடிச்சிட்டு இருக்காரு. எங்களை மன்னிச்சிருங்க" என்று மீரா கூற விஸ்வா அவளுக்கு இன்னும் நெருக்கமாக வந்தான். ஒரு கையை சமையலறை மேடையில் ஊண்டி நின்றான். "மன்னிப்பா, எதுக்கு? எனக்கு இந்த விஷயம் எப்போவோ தெரியும்" என்று அவன் கூறியதை கேட்டு மீரா அதிர்ந்து போனாள். "சார், என்ன சொல்றீங்க?" "ஆதி எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவனோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு அச்சு பிசகாம தெரியும். அவனோட கண்ணில் இருக்கிற அந்த புது ஜொலிப்பையும் அவன் அடிக்கடி உன்னை தேடுற அந்த தவிப்பையும் வச்சு நான் எப்போவாது கண்டுபிடிச்சிட்டேன். இந்த விஸ்வா கண்ணில் மண்ணை தூவிட்டு ஆதியால் எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே எனக்கு காட்டி கொடுத்துரும்" என்று அவன் கூற மீரா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். "அப்போ உங்களுக்கு ஆரம்பத்திலே இது தெரியுமா? உங்களுக்கு இதுக்கு சம்மதமா? நீங்க ஆதி சாரை எங்கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டீங்கல்ல?"
என்று மீரா கேட்க, விஸ்வா ஜன்னல் வழியாக வெளியே திறந்த இருட்டை பார்த்து, எனக்கு சம்மதமா இல்லையாங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஆதியை பற்றி இன்னும் முழுசா தெரியல. நீ பார்க்குற ஆதி வேற. ஆனால் இந்த உலகமே நடுங்குற அந்த மாஃபியா அசுரம் வேற. அவனோட கடந்த காலம், ரத்தம், பகை இதெல்லாம் தாண்டி உன்னால் அவன் கூட வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ ஆதியை தேடி போகிறது நரகத்தை தேடி போகிறதுக்கு சமம். இதுக்கு மேலே ஓ இஷ்டம். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல என்று மீரா கேட்க, விஸ்வா மீண்டும் அவளை நோக்கி அவளது கண்களை ஊடுருவி பார்த்தான். சில விஷயம் புரியாமல் இருக்கிறது தான் நல்லது மீரா. ஆனால் புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இனிமேல் தான் எங்கள் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. உண்மைதான் சார், எனக்கே தெரியும். ஆதி சாரை பற்றி என்னால் முழுசாக புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவரெல்லாம் என்னால் இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிடாதீங்க. நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மீரா. ஆதியோட சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அவன் உன்கிட்ட நிம்மதியாக இருக்கான்னா எனக்கு அதுவே போதும். அவன் சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஆனால் இனிமேல் யாருக்கும் தெரியாமல் நைட் டைம் தனியாக வெளியே போகாதீங்க. நேற்று அந்த சித்தார்த் கேங் உங்களை அட்டாக் பண்ண வந்தது எல்லாமே எனக்கு தெரியும். அதையே சுற்றி அவ்வளோ எதிரிங்க இருக்காங்க. எப்போ எவன் வந்து போடுவானே தெரியாது. ஆதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது என்று விஸ்வா கூற, மீராவின் முகம் இப்போதுதான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். இது ஆதி சாருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏய், அப்படி எதுவும் பண்ணிட்டு இருக்காத. இப்போதைக்கு அவன்கிட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம். அவனா எப்போ சொல்கிறான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் என்று விஸ்வா கூறியதும் மீரா வேகமாக தலையசைத்தாள். கண்டிப்பா சார், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று அவள் கூற, விஸ்வா ஒரு அர்த்தமுள்ள புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்தான். மீராவுக்கு பெரிய பாரம் குறைந்த மாதிரி இருந்தது. விஸ்வா தங்களை தடுத்தால் என்ன செய்வது என்று பயந்திருந்தவளுக்கு அவனது இந்த மௌனமான அங்கீகாரம் ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்தது. நேரம் மெல்ல நகர்ந்தது. மேன்ஷனின் அந்த இருண்ட அறையில் நள்ளிரவு 2 மணி. அமைதி அந்த சுவர்களை கிழித்துக் கொண்டிருந்தது. ஆனால் விஸ்வாவின் அறைக்குள் ஒரு மரண போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தாலும் ஜன்னல் வழியே புகுந்த நிலவொளி அங்கே நடந்து கொண்டிருந்த கொடூரத்தை காட்டிக் கொடுத்தது. மேஜை முழுவதும் காலியான மது பாட்டில்கள் சிதறி கிடந்தன. விஸ்வா ஒரு வெடிப்பிடித்த அசுரனைப் போல கையில் இருந்த பாட்டிலை அப்படியே வாயில் வைத்து சரித்தான். மது அவனது தொண்டையை சுட்டெரித்தது. ஆனால் அவன் இதயத்திற்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த தீயை விட அது பெரியதாக தெரியவில்லை. விஸ்வாவின் கண்கள் சிவந்து இரத்தக்காடாக மாறியிருந்தன. திடீரென்று ஆவேசம் வந்தவனாக கையில் இருந்த பாட்டிலை சுவரில் ஓங்கி அடித்தான். சலார் என்ற சத்தத்துடன் கண்ணாடி துகள்கள் அறை முழுவதும் சிதறின. அவன் சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும் மதுவின் வாசனையும் அடக்க முடியாத ஆக்ரோஷமும் கலந்திருந்தது. அவன் அப்படியே சோஃபாவில் சரிந்தான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது சோகத்தினால் வந்த கண்ணீர் அல்ல. தான் உயிருக்கு உயிராக நேசித்த ஒன்று கைவிட்டு போன அந்த தகிக்கும் வெறியினால் வந்த கண்ணீர். நிதானம் இழந்த நிலையில் விஸ்வா மெல்ல தரையை பார்த்தான். அந்த அறையின் தரை முழுவதும் புகைப்படங்கள் சிதறி கிடந்தன. சாதாரண புகைப்படங்கள் இல்லை அவை. ஒவ்வொன்றும் மீராவின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டின. அவள் பள்ளிக்கு தலையில் 2 ஜடை போட்டுக்கொண்டு சிரித்தபடி சென்ற அந்த பிஞ்சு பருவம், கல்லூரி வாசலில் தோழிகளுடன் கவலையில்லாமல் நின்றிருந்த அந்த இளமை காலம், கோயிலில் பிரார்த்தனை செய்தபடி நின்ற அந்த தூய்மையான முகம். இத்தனை ஆண்டுகளாக ஆதிக்கு தெரியாமல் மீராவின் ஒவ்வொரு அசைவையும்
ரகசியமாக படம் பிடித்து தனது இதயத்திற்குள் ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி வைத்திருந்தான் விஸ்வா. அவனுக்கு தெரியாமல் மீரா ஒரு அடி கூட எடுத்து வைத்ததில்லை. ஆனால் இன்று அதே மீரா அவனது உயிர் நண்பன் ஆதியின் கைகளில் சரணடைந்ததை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. சிதறி கிடந்த புகைப்படங்களில் ஒன்றை தனது நடுங்கும் கைகளால் எடுத்தான். அதில் மீரா மிகவும் அழகாக புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். அந்த புன்னகையை பார்த்ததும் விஸ்வாவுக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. அவன் அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்தான். அந்த இருண்ட அறையில் அவனது அழுகை ஒரு ஓநாயின் ஓலையைப் போல கேட்டது. சுற்றியிருந்த புகைப்படங்களை ஆவேசமாக தூக்கி எறிந்தான். அறையில் இருந்த கண்ணாடி மேஜையை தன் பலமான கைகளால் ஓங்கி குத்த கண்ணாடி உடைந்து அவனது கையில் இருந்து ரத்தம் வழிந்தது. ஆனால் அந்த வலியை காட்டிலும் அவனது துரோகமும் ஏமாற்றமும் அவனை அதிகம் வதைத்தன. ஒரு பக்கம் ஆதியின் மீதான நட்பு, மறுபக்கம் மீராவின் மீதான அடக்க முடியாத வெறி. இந்த இரண்டுக்கும் நடுவில் விஸ்வா ஒரு இரத்த காட்டேரியாக மாறிக்கொண்டிருந்தான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.